வெல்கம் டு நாகோட்டை நாகராஜன் யூடியூப் சேனல். இந்த வீடியோ எதுக்கு பார்த்தீங்கன்னா, சிலிண்டரோட கொடுமை. 5 நாளுக்கு ஆரம்பிச்சிது. 5 நாளுக்கு கிட்ட 4:30 மணிக்கு ஏஞ்சி ரெடி ஆகிட்டு 5 மணிக்கு கிளம்பணும். சரி போய் சீக்கிரம் போய் சிலிண்டர் வாங்கலான்ட்டு அப்போ கேள்விப்பட்டோம் ரொம்ப சீக்கிரம் போனால் சிலிண்டர் கிடைக்கும். சரி 5 மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு. ஏஞ்சி வீட்டை விட்டு சிலிண்டர் தூக்கி வண்டியில் வச்சு போகும்போது நாய் வேறு ஒரு பக்கம் பயம், எதனா கைக்கு போகும். அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம். பார்த்தீங்கன்னா 5:15 மேலே ஆச்சு. பார்த்தா ஒரு குளிர், மெயின் ரோடு போகணும், ஒரு குளிர், பயங்கரமான குளிர். சொட்டரேட் எதுவும் போகல. சரி போயிட்டோம். நல்ல துண்டு போட்டுன்னு தடம் மாரி நைட் ஒன்னிட்டு எதனா கிளம்பிட்டோம். நம்ம ரோடெல்லாம் செம்ம குளிர். இன்னும் கடம்பூர் பேரம்பகை இருக்கும், ரொம்ப குளிர் தாங்க முடியல. குளிர்லேயே ஒரு பக்கம் போயிட்டு எப்படியாவது சிலிண்டர் வாங்கணும். நேற்று விஷயம் சொல்லியிருந்தாங்க. காலையில் போனதான் சிலிண்டர் இல்லைன்னா சிலிண்டர் இல்லைப்பா புக் பண்ண மாதிரி சொல்லிட்டாங்க. சரி காலையில் பார்த்தா கிளம்பி ரோடு போகும்போது நான் குளிர். முன்னாடி வேறு வண்டி கூட அந்த இடத்துல குளிர்னா குளிர், அப்படியே போட்டு ஒரு குளிர். இந்த குளிர்லேயே கிளம்ப வேண்டியது தான் அப்படின்னு போகிறா சாமின்ட்டு குளிர் வண்டி எடுத்து கிளம்பிடுச்சு. நானும் எங்கள் அண்ணனும் இப்போ சிலிண்டர் வாங்கினோம், வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் கிளம்பும்போது கிட்டத்தட்ட அந்த ஆஃபீஸு கிட்ட போய்ட்டோம். குடோனாண்ட போகும்போது டைம் 5:30 கிட்ட ஆயிடுச்சு. பார்த்தா கடவுளே, நாங்கள் தான் சீக்கிரம் போனோம். பார்த்தா எங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டமே நின்றுங்குது. டொகராரு பார்த்தீங்களா, மஞ்சள் பை காட்டின்னு. அதுக்கப்புறமா இறங்கி சிலிண்டர் தூக்கி அவர் பக்கத்தில் வச்சு லைனை புக்கம் பண்ணிட்டோம். சரி நம்மளுக்கு எப்படியா சிலிண்டர் வருமானு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பக்கத்தில் விசாரிக்கும் போது என்ன சொன்னார்னா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னாப்பா 327 330 சிலிண்டர் ஏதோ வருது, அதுக்கு மேலே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி இந்த குளிர் ஒன்றும் தாங்க முடியலன்ட்டு அப்படியே போய் சிலிண்டர் வச்சுட்டு அண்ணன் நிற்க வச்சுட்டு சூடாக ஒரு டீ, குளிரில் வந்தது வந்து ஒரு சூடாக ஒரு டீ குடித்தோம்பா. டீ நல்லா தான் இருந்துச்சு, பக்கத்தில் தெருவில் தான் இருந்துச்சு, நல்லா இருந்து. சரி டீ ஒன்று போட்டு அண்ணனை கிளப்பி விடுவோன்ட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு வந்து வீடியோ எடுத்து பார்த்தா சரி எங்கன்னா பார்த்தா போகிறோம், வண்டி நிறுத்திட்டு நடந்து போகிறோம் போயினே இருக்கிறோம். பார்த்தா என் அண்ணன் எங்கேயோ உட்காரான். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இருந்துடும். 1/4 மணி நேரம் பார்த்தா எனக்கு பின்னாடி ஒரு 30 பேர் மேலே நின்றுட்டாங்க. எவ்வளோ நேரம் நிற்கிறோம், காலெலாம் நிற்குது. அங்கே விசாரித்து கேட்டான்னு வச்சுங்களேன், காலைல தான் சிலிண்டர் தருவாங்க, 7 மணிக்கு மேலே தான் ஓப்பன் சொல்லிட்டாங்க. இது 7 மணிக்கு ஓப்பனா? அதுவும் வாயை போந்து நான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக போது கொஞ்சம் கொஞ்சமாக வெடிஞ்சுது. ஒரு 6 மணி 5:30 6 ஆயிடுச்சு. 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒருத்தர் எங்களை கிராஸ் பண்ணி போகிறாரு சிலிண்டர் ஆஃபீஸ்க்கு. அப்போ சிலிண்டர் ஒரு வழி எத்தனை வச்சாச்சு. இனிமேட்டு வந்து கவுண்டிங் போடுவாங்க. கவுண்டிங் போட்ட பிறகு எத்தனை பேரும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தரேன்னு சொல்லிட்டாங்க. கடவுளே, எவ்வளோ தூரம் வந்து நின்றுட்டு கட்சியில் சிலிண்டர் இல்லைன்னு பார்த்தா நான் தான் வந்து பார்த்தா அப்புறம் ஒரு 1/2 கழிச்சு பாருங்கள் எவ்வளோ சிலிண்டர் இருக்குது பாருங்கள். அது நிற்குது ஒரு கியூ, ஒரு 40-50 சிலிண்டரு. நம்மளுக்கு எப்படியாவது கிடைக்கணும் ஆண்டவா. நான் இது கொடுமை, சிலிண்டரில் தட்டுப்பாடுங்க. ஆனால் இது பார்த்தா ரொம்ப பேர் தட்டுப்பாடு. இந்த பேரம்பக்கத்தில் போய் சிலிண்டர் வாங்கிறதுக்குள்ளே வாரு கேஸில் அப்போல்லாம் எடுத்து வீட்டில் கொடுத்துருந்தாங்க. ஆனை வச்சு ஆடினோம். ஒரு சிலிண்டர் வாங்கிறதுக்கு ஐயோ இந்த கொடுமை இருக்குது பார்த்தீங்கன்னா, கொடுமை, பெரும் கொடுமை. அதுக்கப்புறம் 1 ஹவர் போச்சு. 1 ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 6:15 கிட்டே நான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஒருத்தர் போகிற பார்த்தீங்களா, நான் சிலிண்டர் வைக்கும்போது வாக்கிங் போனார். அவர் போயிட்டு 5 பேருக்கு அவரே ரிட்டர்ன் வந்துட்டார். சரி எவ்வளோ தூரம் தான் இருக்குது க்யூ அப்படின்ட்டு அண்ணன் நிற்க வச்சுட்டு சிலிண்டரை அப்படியே பொறுமையாக வாக்கிங் போகிற மாதிரி போனால் அது நிற்குதுங்க. லேடிஸு ஜென்ஸு எல்லாருமே நிற்கிறாங்க. எவ்வளோ சிலிண்டர் தருங்களா, எவ்வளோ தட்டுப்பாடு சிலிண்டரு. நிறைய பேர் இல்லைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆள் என்ன ஸ்டார்ட் பண்ணது வேண்டாம் பாருங்கள், இவரை தான் வேண்டாரு. என் சிலிண்டர் வந்து கவுண்ட் பண்ணும்போது நான் கரெக்டாக 300 அது ஆளுக்கு. அதுலேருந்து ஒரு 30 பேர் தான், 330க்குள்ளே தான் சிலிண்டரு. அதுக்கப்புறமா கவுண்ட் பண்ணும்போது எல்லாம் கிட்ட தள்ளுங்க கரெக்டாக கிட்ட தள்ளிச்சு தான் அடையாளம். துண்டு இருக்கும், இந்த துண்டு தான் தள்ள போட்டுன்னு வந்தேன் காலை குளூரில். அப்படியே சிலிண்டர் உருட்டுறோன்னு அனுமர் வாழ் மாரி எவ்வளோ பெருசாக போயிடுங்க சிலிண்டர். அது பாட்டு போயின்னு இருக்குது சிலிண்டர். சரி அப்புறமா என்ன பண்ணாங்க, 5 பேராக விட்டாங்க. ஃபஸ்ட்டு 5 பேர் அப்புறமா 5 மூவ் ஆகும்போது அப்படியே கொஞ்சம் கிட்ட வச்சுங்க. இது பக்கத்தில் லேடிஸ் வேறு, இவங்க கூட ஒருத்தர் வேறு. என்னால் ஒன்றும் முடியலப்பா. நான் 3:30 மணிக்கு வந்தேன். சரி பார்க்கலான்ட்டு இவ்வளோ கூட்டமாக வீட்டில் போய் சிலிண்டர்னு போயிட்டு அவர் போய் கிளம்பி வந்துட்டார். அவர் எனக்கு பின்னாடி வந்தார். 3:30 மணிக்கு போய் பார்த்துட்டு வீட்டு எத்தனை சிலிண்டர் என் பின்னாடி வந்தார். பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி மேலே. கரெக்டாக 7 மணிக்கு அலோவ் பண்ணிட்டாங்க உள்ள சிலிண்டர் குடோன்லேருந்து கொடுக்குறதுக்கு எல்லாருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வயசான பேர் அவர் சுகர் பேஷண்ட் வெயில் வேறு தாங்க முடியல. இன்றைக்கின்னு பார்த்து சண்டே வேறு ஒரு கூட்டம்.
ஒரு வழியாக நாங்கள் அப்படி இப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய கூட்டம் பாருங்கள். இந்த கூட்டம் தான் எங்கரன்ட்டு எங்கள் அக்கா பையன் வீடு எடுத்துன்னு வந்தான். எங்கரா பாரா அப்படின்னோடனே எங்கே அதோ இவங்களாம் அதோ இப்போ தான் சதீஷ் இவரெல்லாம் எடுத்துன்னு கேட்டால் கொடுப்பாரு. நல்ல மனுஷன். கட்சியில் அவரே அங்கே போய் கட்சி பிபி பேசும்போது கட்சின்னு தெரியாமல் அவ்வளோ கத்திந்தார். இப்போ பாருங்கள் இவங்க 2 பெரிய மனுஷன் வழி விட்டாங்கன்னா நாங்கள் அங்கே இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் 6 சட்டெல்லாம் தள்ளி இந்த வழி இதோ இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் இங்கே நின்றுந்தேன்னா நான் இந்த சட்டெல்லாம் தாண்டி இந்த க்ரீன் கலர் சொல்லு அது பக்கத்தில் தாங்க நான் நின்று இப்போ தெரியுங்களா. இதுக்கப்புறம் திருப்பி உருட்ட ஸ்டார்ட் பண்ணும். உருட்டுன்றாங்க. இன்னும் உருட்டுங்க இது அப்படியாப்பட்ட ஒரு உருட்டு சிலிண்டர் கோசம் உருட்டும். அதாவது ஒன்று புரிஞ்சுது ரொம்ப கஷ்டங்க. அதுக்கப்புறம் பசி எடுத்துது. சரி அப்புறமா இன்னொரு டீ போட்டோம். டீ வந்து அங்கே ஏவி ஹோட்டல் ஒன்று இருக்க பேரமட்டில் அங்கே போய்ட்டு ஒரு டீ ஒன்று சொல்லி டீ லேட்டாக இருந்தால் காஃபி வாங்கி குடிச்சிட்டு ஏன்னா சிலிண்டர் ஒரு பக்கத்தில் சொல்லிட்டு வந்துட்டானா நீ கொஞ்சம் ஊற்றி வைனா நான் போய்ட்டு காஃபி வாங்கிக்கின்னு அப்புறம் அவங்களுக்கும் கொஞ்சம் காஃபி வாங்கிக்கின்னு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட காஃபி வாங்கி கொடுத்தேன். ஏதோ நம்மளால முடியும். ஆனால் அதில் நான் வீடு எடுத்து போட மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் தேவை. பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு அடிக்குது பாருங்கள் வெயில். இந்த பாருங்கள் தலையை பிடிச்சின்னு இது அப்போ தான் பொறுமையாக இதை பாருங்கள் ஒருத்தி எடுத்துன்னு போய் அது ஒருத்தர் பார்த்தீங்களா ப்ளூ கலர் வீடு அதுதான் சிலிண்டர் ஆஃபீஸு. அந்த ஆஃபீஸுக்கு 300 ஆள் நான் ரொம்ப பாடுபட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. கூட லேடிஸ்லாம் வேறு காலெலாம் ஒரே வலி. இதில் பாருங்கள் என்னத்தான் சொல்லுது. இந்த வழியில் காலையில் சிச்சுன்னு பேசினேன். அப்பா ஒரு வழியாக நான் வந்துட்டேன். இதான் இந்த வீடியோ பாருங்கள் தெரியுதுங்களா. இதான் குடோன் என் வாசல்கிட்ட வந்துட்டோம். அவங்க பக்கத்தில் வேறு கற்றுருந்தாரு. எம்பா எல்லாம் பார்த்து 5 பேர் ஒன்றும் வெயில் வேறுங்க வெயிட்டாங்க. ஒரு வழியாக கிட்ட போயிட்டேன். ஒரு வழியாக வந்தாச்சு. அடுத்த 5க்கு நான் தான் முன்னாடி 5 போயிடுச்சு. இந்த அடுத்த 5 நான் தான். அடுத்த லாட் நான் தான். ஒரு வழியாக சிலிண்டர் வாங்கிட்டு வண்டி வச்சேன். அப்பா இந்த கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம் சொல்லுவாங்க. அந்த டைலாக் அப்போ கரெக்டாக இருந்தது. வச்சு டைம் பண்ணி கரெக்டாக 10:20 10:18 அங்கேயே கிளம்பிட்டு வந்து வீட்டுக்கு வந்து டாட்டா பாய் பாய் சீன்ட்டு இனிமேட்டு சிலிண்டர் யூஸ் பண்ணுறாங்களா பார்த்து யூஸ் பண்ணுங்கள், பார்த்து செய்யுங்க. எல்லாருக்கும் நன்றி வணக்கம். மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லோரும் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இதுக்கு தான் இந்த ஃபோட்டோ சிலிண்டர் வாங்கின கெத்தில் காட்டுது. இதுக்கு எவ்வளோ பாடுபட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நன்றி வணக்கம்.